ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. பாசிப்பருப்பை வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்வீட். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்புலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அகலமான தட்டில் இல்லைன்னா துணியில் இந்த மாதிரி பரவலாக காய விடுங்க. தண்ணி சுத்தமாக காயட்டும். ஒரு 20 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா காஞ்சி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அடுத்து இந்த பாசிப்பருப்பை ஒரு அகலமான பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு பாசிப்பருப்பு நிறம் மாதிரி வந்துடும். சில நேரங்களில் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு லேசாக செவந்து நிறம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்பவும் செவந்துடக்கூடாது. அப்படி செவந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இந்தளவுக்கு லேசாக வறுபட்டு செவந்து வந்துடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அதே பேனில் வச்சுருந்திங்கன்னா கருகிடும். பாசிப்பருப்பு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் சன்னமான ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குங்குமப்பூ ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் லேசாக உருக ஆரம்பித்ததும் பொடியாய் நறுக்கிய முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி, பாதாம் லேசாக செவக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் நாம் அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்காங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சு இந்த பாசிப்பருப்பை இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு மாவு சட்டுன்னு கருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டாச்சு. ஒரு 2 நிமிஷமாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதில் நாம் கரைச்சி வச்ச சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பவும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி கட்டிப்படாமலும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நாம் வறுத்து வச்ச முந்திரி, பாதாமியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் கடைசியாக 2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டால் நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.